நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து சொல்லும். ஏண்டா மதுரை குளுக குளுகன்னு பாட்டு போட்டா என்ன போட்டு குளிக்க ஆடிக்கிறடா பாவி. ஐயோ தெரியாம பாட்டு ஆடிட்டேன், மூச்சு வாங்குது. எப்ப ரக்ஷரு இந்த பாட்டியை தூக்கி விடுப்பா. பாட்டி எல்லாம் தூக்கி விட முடியாது, வா. ஏண்டா பாட்டினா தூக்கிவியா, இதே பியூட்டினா உடனே தூக்கின்னு போயிடுவான். பாட்டிப்பா தூக்கின்னு போப்பா, கொஞ்சம் ஈத்து வா பாட்டி. எது அப்பாட்டியா? ஐயோ ஐயோ ஏண்டா இதை கேட்க ஆள் இல்லையா? கை பூச்சி கூட்டு வாதானப்பா சொன்னேன். கைய புறானா கட்டி பிடிக்கிறடா பாப்பி, இது கேட்க ஆள் இல்லையா? இந்த கால்ல செருப்பு போடாம வந்திருக்க. இல்ல இங்கதான் இங்க கைட்டி விட்டேன். செருப்பு மட்டுமா கைட்டி விட்ட? கூட வந்த தௌஃபிக் தான் வயல்கால கைட்டி விட்ட. இது ஏன்டா திருப்பி திருப்பி சொல்லுகிறீங்க? சரி நீ மதுரைக்கு எப்படிப்பா வந்த? நான் ஏரோப்ளைன்ல வந்தேன். யாரோ பிளைன்ல ஏன்டா வர? உனக்கும் ஒரு பிளைட்டை வாங்கிக்கடா, விஜய் டிவிலாம் வேலை பாக்குற. தனியாவா வந்த? அது ஆமா. ஏய் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுக்குது. ஏய் சீ, அது ஏர் ஹோஸ்ட். யார் ஹோஸ்டா? ஏன்டா 2 சீசனுக்கும் நீதான்டா ஹோஸ்ட். ரொம்ப ஃபர்ஸ்ட் நீ தனியாவே பண்ணு போ. ஏப்பா அப்படியே கான்செப்ட் 6 நிமிஷம் முச்சு குதிருவாப்பா. சரி வா. ஆனா வேணா டியூல் பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க, நீ கிளம்பு. சொல்லவே படிக்கிறேன். ஏப்பா எம்புட்டு சொன்ன யாருப்பா அது நடுவுல? பாப்பா தளபதி. ஐயோ 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 பாக்குறாரு. ஐயோ சிரிக்கிறாரு. ஏப்பா மதுரைக்கு இன்னொரு பேரு தூங்கா நகரம், சந்தான கவுண்டர் கேட்டா ஊரே அதிரும். மதுரைனா மல்லி, காமெடிக்கே இவர்தாயா கில்லி. ஏன்பா சர்வசுந்தரம், உன் படம் இப்ப வந்துடும் அப்ப வந்துடும் காத்து இருக்கிற, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுப்பா. கண்டிப்பா அதுக்குதான் இங்க வந்திருக்கிறோம். ஏப்பா யாருன்னா உன்னை எதிர்த்தா நீ பூரா விட்டுருவ. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா நான் டயலாக பூரா விட்டுருவேன். கான்செப்ட் போயிட்டுமா? ஓகே ஏண்டா எல்லாத்தையும் வச்சுக்கல, என் புருஷன் சிலையை வச்சுக்கலாடா. என் புருஷனுக்காக ஒரு சிலையை தந்த எங்கடா அது? பாவீங்களா, அவனுக்கு உயிரோட இருக்கும்போது சோறு போட்டு ஒலை கூட வைக்கல, அதனாலதான் செத்ததுக்கு அப்புறம் சிலை வச்சுக்கிறேன் பாவிக்கு. ஆனா மோசமான பையன்பா, சரியான கஞ்ச பிசாரி தெரியுமா? நீ எப்படின்னு கேக்குறியா? ஏண்டா ஹனிமூனுக்கு 2 பேர் போனா செலவாகணும், தனியாவே போயிட்டு வரல கொடைக்கானலுக்கு. ஏண்டா தனியா போய் என்னடா பண்ணுவ பாவி? இது கூட பரவாயில்லப்பா, என் புருஷன் எப்படி செத்தான் தெரியுமா? அவனுக்கு ஆர்ட்ல ஓட்டையாம்பா. ஏண்டா ரோட்லயே இவ்வளவு பேர் ஓட்ட ஊது அடிச்சிடுறீங்க, ஆர்ட்ல அடைக்க மாட்டீங்களாடா? ஐயோ ராசா வந்துட்டியா? தனியா எப்படி தூக்கிட்டு வருவேன்? ஐயோ வந்துட்டாரு. என்னடா கை தனியா வருது? ஐயோ ராசா, அவ்வளவு வேகமா தூக்குற ராசா நீ படுத்துக்கப்பா, ரொம்ப கஷ்டமாகுது. ஐயோ என்னடா அழுகுறேன்னு பாக்குறீங்களா? அழுதாதான்ப்பா விஜய் டிவில ப்ரோமோல போடுவாங்க, போட்டுருங்க. ஆனா மகேஷே சொல்லுங்க பாட்டி. என் புருஷன் குச்சி கெட்டதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? உன் புருஷன் செத்ததுக்கு நான் எப்படி காரணம் பாவேன்? 2 மணி கலக போடுவான்ப்பா, அவன் சரக்கு பாட்டோட உள்ள வருவான். சரக்கு அடிக்காதா நீ அந்த டைம்ல அட்ரா அடிக்க வச்சிருக்கியப்பா. ஐயா அவனா அடிச்சு போயிடுவான். ஆனா ஒண்ணுப்பா, இந்த பிரியங்கா ரொம்ப நல்ல படங்க பத்தியா, போல அமைதியா உட்காந்துக்குது. அம்மா வாயில பப்ஸ் வச்சிருக்கிறியா? ஆட்டிய கொஞ்சம் குடும்பமா ரொம்ப நேரமா பாத்துனுக்குறாங்க. சரி போன் ஏதோ வருது இரு. ஹலோ என்னது? ஐயோ ஏப்பா இந்த ரக்ஷனும் ஜாக்லினும். ஐயோ கேட்டியா? எனக்கே கேட்கல, இருப்பா. சரியா சொல்றீ? ரக்ஷனும் ஏப்பா இந்த ரக்ஷனும் ஜாக்லினும் 10 சீசன் அவங்க ஆங்கரிங் பண்றாங்களா? நீங்க என்ன நினைச்சீங்களா? ஏப்பா நீங்க வேற என்னடி? ஹலோ சேது சின்ன வீடு. ஐயோ ஏப்பா சேது சின்ன வீடு வித்துட்டு ஈஷார்ல பெரிய வீடு வாங்கிக்கிறியா? அதுதான் சொல்லிச்சு. கொய்யால மேல வந்தான்னு வச்சுக்கோய. பாத்தியா, ஒரு கேள்வி மேல நிக்கிற, இதுக்கே மேல வரன்றியா நீ? ஐயோ ஒரு வயசு பொண்ணுக்கு இங்க கற்புக்கு இதுவே இல்லையா? வயசு பொண்ணா நீ? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. சோம்பப்படி கேள்வி இந்த மாதிரி தானே பண்ணுவார் தெரியுமா? கான்செப்டுக்கு போ, இல்ல மார்க் போயிடும். இல்லப்பா சரிடா பேச விடுப்பா பாட்டியா.